வேதம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரோட வசனத்தை நினைச்சுக்கொள். அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நினைச்சுக்கோ. சுய புத்தியில சாராத. சுய புத்தினா உன் கண் எதை பார்க்குதோ அதை நம்பாத, உன் காது எதை கேட்குதோ அதை நம்பாத. அவரை நினை, அவர் என்ன சொன்னாரோ அதை நினை. பாருங்க, அதனாலதான் அறிக்கையை பத்தி திரும்ப திரும்ப பேசு. இந்த வாயின் மூலமாக தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் நிறைய வசனங்கள் உதட்டை பத்தியும் வாயை பத்தியும் எழுதப்பட்டிருக்குது. என் வாய்க்கு காவல் வையும், தன் உதடுகளை காக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். ஏன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்த இருதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கை செய்கிறோமே, அததான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இந்த நாவில தான் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு எழுதி போட்டு நீங்க தரித்திரத்தை பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தரை நம்பலன்னு தானே அர்த்தம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் எழுதி போட்டுட்டு நான் கர்த்தரை நம்புறேன் ஆகவே செழிக்கிறேன் அப்படி பேசணும். வீட்டுல நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை பேசுங்க. உங்களுடைய இருதயம் உணராது இருக்க வேண்டாம். அதனாலதான் வேதத்துல சங்கீதத்தை புஸ்தகத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் சொன்னா உங்க வாழ்க்கையில எல்லாம் இருட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே நல்லா இல்லை. அந்த நேரத்திலையும் இந்த கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணுங்க. தியானம் சொன்னா அறிக்கைன்னு அர்த்தம். தியானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான விளக்கம் என்னன்னு சொன்னா மட்டரிங், முணுமுணுத்தல் அப்படின்னு அர்த்தம். வாயை திறந்து திரும்ப 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 காரியங்களை சொல்லுகிறது, இதுதான் தியானம். அப்போ இந்த தியானம் என்ற வார்த்தை, இந்த தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கு இல்லையா, அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுகிறவன். இப்ப நீங்க இரவு போல உங்க வாழ்க்கை இருக்கும்போதும் சரி, பகலை போல உங்க வாழ்க்கை இருக்கும்போதும் சரி, உங்களோட அறிக்கையை மாத்தாதீங்க. உங்க சூழ்நிலை மாறி இருக்கலாம், ஆனா உங்க அறிக்கை மாற வேண்டாம். எல்லாம் நல்லா இருக்கும்போது ஒரு நல்ல விதமான அறிக்கை, எல்லாம் மோசமான போது ஒரு மோசமான அறிக்கை. இப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, எது நடக்குதோ அதை தான் நாங்க பேசுறோன்றாங்க. எது நடக்குதோ அதை பேசாதீங்க, எது நடக்கணுமோ அதை பேசுங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், எது நடக்கணுமோ அதை பேசுங்க, எது நடக்குதோ அதை பேசாதீங்க. நீங்க உடல்நிலை குன்றி இருக்கிறீங்கன்னா உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றதுனால அது சரியா போறது இல்லை. உங்களுக்கு என்ன நடக்கணும்? நீங்க சுகமா இருக்கணும். அப்ப சொல்லுங்க, அவர் தழும்புகளால் நான் சுகமானேன், நான் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். இப்படி சொல்லும் போது சுகம் உண்டாகுது பாருங்க. அப்படிதான் எல்லா காரியங்களிலும் வேதத்திலிருந்து தியானிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில இரவு போன்ற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்க பலவீனமா இருக்கும்போது சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சில பேர் வெளிச்சம் உடனே மறந்துடுறாங்க. அதை பலம் வந்த உடனே அவங்க பலத்துல செய்யற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நீங்க பலமா இருக்கும் போதும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லுங்க. பலவீனமா இருக்கும் போதும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க. அப்படிதான் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும்.